நைட் விட தண்ணியை குடிச்சு பிடிச்சாமா நெருக்கி. இந்த குண்டு குடிக்காதம்மா. இல்லை இந்த குண்டு ஓரளவு கிடக்கும். இந்த குண்டு எனக்கு தெரியும் ஓரளவுக்கு ரொம்ப குடிக்காது. இந்த கீ குண்டுலாம் கொஞ்சம் குடிக்க தெரிஞ்சுங்க. சீசன்லேயே குடிச்சு போடுவேன். பசி நல்லா தண்ணி பாய்ச்சி இருக்கும் போதே குடிச்சு போடுவேன். இப்போ தண்ணி இல்லாத நேரம். ரெண்டு ஓடுதாம்மா. வெறுவிட்டேன் போய் சாப்பிட்டு வந்துடுவா. அதுக்குள்ளே சரிப்பா. வண்டியை தடுத்து தான் கொடுத்துறணுமா? வாழ்க வளமுடன். நேர்மையார். நம்ம விவசாயம் நிறைந்த பகுதி நம்ம பெருமாள்பட்டியில் நாற்று என்ன போட்டு இன்றைக்கி 40 நாள் ஆச்சு. மழை எதிர்பார்த்துக்கே இருந்தோம். மழை வரல. இருந்தாலும் விவசாயத்தை நம்ம நட ஆரம்பிச்சிட்டோம். ஏனென்றால் இந்த விவசாயம் வந்து நமக்கு ஒரு நேரம் அள்ளியும் தரும், ஒரு நேரம் நம்ம தூக்கி படுக்க போட்டோம். வேறு வழி இல்லை. ஏன்னா நாற்று போட்டாச்சு, தண்ணி பற்றாக்குறைதான். இன்றைக்கி நாற்று பிடுங்குறாங்க நடுறதுக்கு. நம்ம வந்து செய்கிற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பாங்க அந்த காலத்தில் பெரியவங்க. எப்போ இந்த இயற்கையை நம்பி யாரும் கட்டவங்க இல்லை. நம்ம செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த கடவுளை நம்மளை வந்து கைவிட மாட்டாருப்பாங்க. அந்த இயற்கையை நம்பி நாங்கள் நடுறோம். இன்னைக்கு நடுறோம் பாருங்கள். கிட்டத்தட்ட 15 பேர் அம்மா தாய்மார்கள் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் தெரியும், தொழில். இந்த தொழிலை பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாக நாற்று 2 ரகம் 3 ரகம் போட்டிருக்கோம். போட்டு இன்றைக்கி தான் வந்து பிடிங்கிறாங்க. நடுறதுக்கு வந்து 40,000 கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நாற்று போட்டுருக்கலாம், அடிச்சிடலாம். இன்றைக்கி நடுறதுக்கு தான் இன்றைக்கி கூலி கூட கரையாக போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி விவசாயத்தில் வந்து விவசாயம் நம்ம என்ன தான் இன்றைக்கி சொல்கிற உரம் எல்லாமே அவங்க சொல்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துடுறான். ஆனால் நம்ம விலையை வச்சு கொண்டு போகிற விலையை நம்ம சொல்ல முடியுதா? அவங்க என்ன விலை போகிறாங்களோ அந்த விலையை தான் நம்ம கையெட்டி நின்று ஒரு கூலி மாரி அந்த விலையை நம்ம வாங்கிட்டு வர வேண்டியது. விளைய வைக்கிற சம்சாரிக்கு விளைய வைக்க சுதந்திரம்லாம் போச்சு இந்த தமிழ்நாட்டில். நம்ம நாட்டில் இன்றைக்கி விவசாயத்தை விட விவசாயம் பண்ணுறவங்க விட இதில் வந்து வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க. கூலி தொழிலாளிகள் என்றைக்குமே கூலி செஞ்சு தான் இருக்காங்க. வறுமை கோட்டில் இருக்கிறவங்க கீழே வறுமையாக தான் இருக்காங்க. செலும்பாக இருக்கிறவங்க வியாபாரிகள் தான் இன்றைக்கி நல்லா சம்பாதித்து கொண்டு எல்லாம் இருக்க போகிறாங்கன்னா நம்ம இன்றைக்கி விவசாயிகள் வந்து எங்களுக்கு வந்து இதில் வந்து விளைஞ்சி விலை கொடுத்தாத்தான் எங்களுக்கு லாபம். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம்தான். நடவு கூலி பிடுங்கூலி எல்லாம் கணக்கு பண்ணி இந்த உரம் எல்லாம் கணக்கு பார்த்தோம்டா போன வட்டம்லாம் விலையும் இல்லாமல் போச்சு. இந்த வட்டமாச்சு விலை கிடைக்குமா தெரியல. என்ற நடவு எப்பயுமே எல்லாம் அந்த நேரம் எங்கள் சுற்றி எல்லா ஊர்லேயும் நட்டுருப்பாங்க. நடலை நிறைய நடலை. அரிசி 25 லட்சம் சிப்பம் வாங்கினோம்னா 2000 விற்கிது. எங்கள் மூடை கொண்டு போனோம்னா வெறும் 1100 1200ன்றாங்க. 83 கிலோ ஒரு மூடை வெயிட்டு. இருந்தாலும் விவசாயத்தை நம்பிடவும் இல்லை. இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது. எங்கள் விவசாயம் மட்டும்தான் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அவங்கள எடுத்துக்கிறேன். விவசாயம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க, கடை தொழில் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க. விவசாயம் பண்ணுறவங்க மட்டும் இன்னும் அதே கஷ்டத்துலேயே இன்னும் இருக்கான்.